இந்த பாதுகாப்பான சூழல் மாற்றமடைந்து ஒரு பதட்டமான ஒரு அச்சமான சூழல் ஏற்படும் பொழுதுதான் இந்த பாதுகாப்பான சூழலுடைய இந்த அல்லாஹ்வுடைய மகத்தான அருளுடைய அந்த பெருமதி நமக்கு விளங்குகிறது. அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பல பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மக்காவிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி ஹாஜர், தனது மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த ஒரு மனித சஞ்சாலம் இல்லாத, புட்பூண்டுகள் முளைக்காத, யாரும் வசிக்காத அந்த பள்ளத்தாக்கிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப கட்டுப்பட்டு விட்டு செல்கிறார்கள். அவங்க பல பிரார்த்தனைகளை அந்த இடத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு பிரார்த்தனை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன் வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். அன்புக்குரியவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்கியமாக 2 விடயங்களுக்காக துஆ செய்கிறாங்க. 2 விடயங்களை கேட்டு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். எப்படி துஆ செய்றாங்க? ரப்பி ஜஅல் ஹாதா, யா அல்லாஹ் இந்த ஊரை ஆக்கிவிடு. இந்த ஊரோட எந்த ஊர் சொல்லுங்க? மக்காவுக்கு துஆ கேட்கிறாங்க. இந்த ஊரை நீ ஆக்கிவிடு, பலதன் ஆமினன், எப்படி பாதுகாப்பான ஊராக ஒரு மையமாக ஆக்கிவிடு. பாதுகாப்புக்காக வேண்டி அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. யா அல்லாஹ் இந்த ஊரை பாதுகாப்பான ஊராக ஆக்கிவிடு. வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். இந்த ஊரிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய கனிகளை, உணவுகளை நீ வழங்கிவிடு என்று துஆ கேட்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த பிரார்த்தனையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை விடயங்களை கேட்டு துஆ செய்றாங்க சொல்லுங்க? எத்தனை விடயங்கள்? ஒன்று, எது? இந்த ஊரை பாதுகாப்பான அம்னுள்ள ஊராக ஆக்குமாறு துஆ செய்றாங்க. 2வது, அந்த ஊர் மக்களுக்கு எது கிடைக்கணும்? கனிகள் கிடைக்கணும், உணவுகள் கிடைக்கணும் என்பதற்காக துஆ செய்றாங்க. அன்புக்குரியவர்களே, அப்ப ரிஸ்கை கேட்பதற்கு முன்னால், கனிகளை, உணவுகளை கேட்பதற்கு முன்னால் பாதுகாப்பை கேட்கிறார்கள்.